ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்விசி vlog. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. எத்தனை பேர் கன்னியாகுமரி போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக கன்னியாகுமரி பக்கத்துலேயே நாகர்கோவில்னு ஒரு இடம் உண்டு. அங்கே தான் நான் படித்தது, வாழ்ந்தது எல்லாமே. ஸோ அந்த கன்னியாகுமரி போகிற இடமா இருக்கட்டும், இல்லை நாகர்கோவிலாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனரி நிறைஞ்சு நம்ம ட்ராவலிங்க்கு செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். ஸோ கன்னியாகுமரியை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலி கன்னியாகுமரிங்கிற இடத்த தெரியாத யாருமே இல்லை. செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் உண்டு. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் அந்த கடல் இருக்குல்ல, நம்ம பார்க்குற அந்த கடல் 3 கடல் சேர்ந்து தான், 3 ஓஷன் சேர்ந்து தான். ஒன்று பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று அரேபியன் சி, இன்னொன்று நம்ம இந்தியன் ஓஷன். இந்த 3மே சேர்ந்தது தான் அந்த கடலுங்கிறது சொல்கிறாங்க. இன்னொன்று சன்ரைஸ் சன்செட்டுக்கு சும்மாவே எல்லா பீச்சும் ஃபேமஸ் தான். அதில் ஒரு பீச் இது. இன்னொன்று என்னென்னா, அந்த பீச்சை ஒட்டியே குமரி அம்மன் டெம்பிள் இருக்குது. அதே மாதிரி சாமி விவேகானந்த பாறை, அது செம்ம ஃபேமஸ்ஸு. அந்த கடலில் இருக்கும் 2 விஷயங்கள். இன்னொன்று திருவள்ளூர் சிலை. இந்த 2 மிக ஃபேமஸ். அந்த திருவள்ளூர் சிலை கிட்டத்தட்ட 130 சம்திங் ஃபீட்டுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம கீழோடி பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. இது மட்டும் இல்லாமல் நான் போன டைமில் கரெக்டாக கன்னியாகுமரியில் இன்பிட்வீன் அந்த திருவள்ளூர் சிலைக்கும் மண்டபத்துக்கும் இன்பிட்வீனில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம டைமிங்கில் தான் நான் போனேன். ஸோ நான் போகிற போக்கில் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஸோ கைஸ், பீச் ரீச் பண்ணுற முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலி கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக காருக்கு நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஆனால் பைக்குக்கு ஆக்சுவலாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் கண்ட மணிக்கு தான் பைக் எங்கேயா நிப்பாட்டி ஆகணும். நான் அதுக்குன்னே ரொம்ப நேரம் தேடி ஒரு இடத்துல போய் சேஃபாக நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும். முக்கால்வாசி எல்லாமே அந்த துணி கடை தான். அதுவும் அதில் உட்காந்துருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், வடக்கன்ஸ் தான். இந்த ரஃப் யூஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி துணி ஆக்சுவலாக யூஸ் ஆகும். இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு, அப்போ ஏதாவது ரஃப்பான யூஸ்க்கு மட்டும் இது யூஸ் ஆகும். அதுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. ஏதோ 100 ரூபாய் 150 கிடச்சிரும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் ரைட்டில் திரும்பி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்பாட்டை பார்த்தேன். சத்தியமாக ஃபேமிலியாக வந்தாலும், கப்புள்ஸாக வந்தாலும், தனியாக வந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து டைம் போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாட் எல்லா பீச்லேயும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதோ அங்கே நீங்கள் பார்க்குறீங்கள ஒரு டவர், அந்த டவரில் வேணும்னாலும் நீங்கள் போய் நின்று பார்த்துக்கலாம். நிறைய பேர் அங்கேயும் இருக்காங்க. ஸோ இன்னும் பீச் இன்னும் சூப்பராக பார்க்க முடியும் உங்களால். ஸோ நான் இங்கே ரொம்ப நேரம் உட்காந்ததுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தப்போ அண்ணனுக்கு லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னான். ஸோ அவன் அந்த மாங்காய் சாப்பிட்டான், ஆனால் நான் சாப்பிடலை. நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் 2 பேருமே. கன்னியாகுமரியில் பொதுவாகவே சாமிமார் நிறைய வருவாங்க. இத்தனைக்கு நான் போனது அந்த சீசன் டைமில் தான். ஸோ அந்த ஐயப்ப சாமிமார் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் கருப்பு துணியுமா அவங்க தான் இருந்தாங்க ஃபுல்லாகவே. ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஏதோ கூட்டமே இல்லாத ஒரு பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. நான் போன டைம் அப்படி. இன்னொன்று மழை டைம்னால அவ்வளோவா கூட்டம் இல்லை. இது நான் நைட் ஆனப்போ திரும்பி வரும்போது செம கூட்டமாக தான் இருந்தது. பொதுவாக அப்படியெல்லாம் இருக்காது. டூரிஸ்ட் டைம்னா எந்த டைமில் நீ போனாலும் செம்ம கூட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ அதான் நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நானும் அண்ணனும் ஏதோ சினிமா காசிப் நாங்கள் நிறைய பேசிப்போம். அதை பற்றி ஏதோ பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த வீடியோலாம் பாருங்கள். நான் இன்னொரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன். கைஸ், கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அது சொல்ல மறந்துட்டேன். போகிற போக்கிலே அப்படியே ஒரு பெல் பட்டனையும் அமுக்கிட்டு போயிடுங்க. அப்படியே நடந்து போகும்போது தாங்க இன்னொரு விஷயத்த கவனித்தேன். நம்ம சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தோண்டி வைக்கிறாங்க போல். அந்த ஊருக்கான மரியாதை இல்லை, அப்படி எதுவும் இல்லை, தோண்டணும் அவ்வளோதான். நானும் ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்கேன். உங்களை மாதிரி தான் எனக்கும் டவுட் வந்துச்சு. என்னடா ரொம்ப நேரமாக நடக்கிறோம், பீச் இன்னும் வரலையாடா, ஒரே கடையாக இருக்கே, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி கைஸ், ரொம்ப நேரம் நடப்பயணத்துக்கு அப்புறம் நம்ம பீச்சை ரீச் பண்ணிட்டோம். சும்மா ப்ராங்க் பண்ணேன். ஆக்சுவலாக பீச் எல்லாம் ரீச் பண்ணல, ஆனால் 2 மண்டபத்தை ரீச் பண்ணிட்டோம். அது என்ன மண்டபம்னு நான் காட்டுறேன். இது என்ன மண்டபம்னு எனக்கும் பல வருஷமாக தெரில.
ஆனால் நான் உள்ளே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். நான் இன்னும் உள்ளே போகவே இல்லை அதுக்கு. ஆனால் இன்னொரு மண்டபம் உண்டு, அது காந்தி மண்டபம். அதுக்குள்ளே போயிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டூ ஷாப் வந்து நீங்கள் அந்த மண்டபத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்காமல் போயிருங்க. ஏன்னா போட்டு அடுத்த 4 நாளில் உங்கள் கை வீங்கிடும். ஸோ கைஸ், இதுதான் அந்த நான் சொன்ன காந்தி மண்டபம். இதுக்குள்ளே போனீங்கன்னா காந்தி ரிலேட்டடான விஷயங்கள், ஃபோட்டோகிராஃப்ஸ், நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்க முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இங்கே கீழே விற்றுட்ருக்கானுங்க. ஆனால் என்னென்னு தான் எனக்கும் தெரில. ஸோ எப்படியோ ஃபைனலி பீச்சுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். எப்படி நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா நீங்கள் நினைப்பீங்க ஏதோ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வ்ளாகாக போட்டால் போல் அப்படின்னு. அப்போ தான் இன்னொரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் நான் கவனித்தேன். அது என் பின்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா 2 பிளைண்டான ஆளுங்க ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க, செம்ம அழகாக பாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதை லிசன் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஆனால் அதை கூட கவனிக்காமல் ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். என்னென்னா இதை பார்க்கும்போது எனக்கு இந்த மழை காலத்தில் ஃப்ளட்டெல்லாம் வரும்போது ஏதாவது பெரிய இடமா பார்த்து நிறைய பேர் உள்ளே போய் உட்காந்துருப்பானுங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். வெளியே எவனுமே இல்லை, ஆனால் உள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ளே பீச்சுக்கிட்ட வந்து அந்த பாறை ஆண்டெல்லாம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கானுங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன திருவள்ளூர் சிலையும் விவேகானந்த பாறை, இது நம்ம அம்மன் டெம்பிள். இதுதான் நான் சொன்ன அந்த 3 அழகான விஷயங்கள். அப்புறம் இந்த பீச்சை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இதுதான் அந்த 3 விஷயங்கள் கலந்த அந்த பீச். பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, அப்புறம் இன்னொரு பீச் என்னது, சரி அது நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ நீங்கள் அந்த பாறையில் ஏறி அந்த திருவள்ளூர் சிலைக்கு போயிடலாம் மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அதுக்குன்னு தனியான ஒரு ஃபெரி இருக்குது. ஃபெரினா போட். புதுசாக நானும் இப்போ தான் வாசித்தேன். அது வந்து போட்டில் வந்து டிக்கெட் எடுத்து நம்ம டீசெண்டாக அந்த பாறைக்கு போயிட்டு வந்துடணும். ஓகேவா? அந்த போட்டுக்கு போகணுன்னா நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நான் ஈவினிங் போனனால என்னால் போக முடியல. ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு ஃபெரி, லாஸ்ட்டு போட்டிங். ஸோ அதுதான் லாஸ்ட் ரைட்னால என்னால் போக முடியல. பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வீடியோவில் தெரியுதான்னு தெரில, ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து சன்செட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ஒருத்தரை நான் பார்த்தேன், வயசானவர், ஆனால் ஃபேமிலி கூட வந்தனால ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். செம்ம மனுஷங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன்ல, நம்ம விவேகானந்த மண்டபமும் திருவள்ளூர் சிலைக்கு நடுவில் இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு. ஸோ அதுதான் அது. நான் போன டைமில் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணல, ஆனால் 2 டேஸ்லேயே அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ், இதுதான் அந்த போட்டு. இந்த போட்டில் நம்ம டிக்கெட் எடுத்து டீசெண்டாக அங்கே போயிட்டு வந்துடணும். என்னால் போக முடியல, ஆனால் இன்னொரு வீடியோவில் நான் அந்த போட்டில் ஏறி அந்த இடத்த கூட நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிக்கிறேன். இவரை பார்த்து ஏதோ ஒன்று கடிக்க போகிற மாதிரி இருப்பார். அப்படி கிடையாது. இவர் வந்து அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர். பாறையாக போய் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கட்டுமா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டுமா அந்த மாதிரி கேட்டுருந்தார். நான் ஃபைனலி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து வராத ஒரு சூரியனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அந்த சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக மேலே ஏறிட்டேன். ஆக்சுவலாக கன்னியாகுமரி என்ன மாதிரி பிளேஸ்னா நைட் ஆக இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக லைட்னிங்காக தான் இருக்கும். அந்த நம்ம திருவள்ளூர் சிலையும் மண்டபமும் வந்து செம்ம லைட்னிங்காக இருக்கும். அது உங்களுக்கு நான் காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் எல்லாருமே வந்து அங்கே சன்செட் பார்த்ததுக்கப்புறம் எல்லா சாமிமாரும் எல்லா மக்களும் வந்து அம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு இருந்தாங்க. நானும் அதுபடி போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக டெம்பிளில் வந்து போனேன், பட் இது நம்ம வீடியோ வந்து அலௌட் இல்லை. ஸோ டெம்பிளுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியாது. நான் அதோட அவுட் சைடு மட்டும் காட்டிக்கிறேன். ஸோ கைஸ், நாங்கள் நிற்கும் போதே கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா 2 போட், அதுதான் ஃபைனல் ரைடு. அதுதான். இதுக்கப்புறம் வந்து அவங்க ஓட்ட மாட்டாங்க. ஆல்ரெடி இருட்டாச்சு. எப்படி இந்த டிரைவருக்கு கண்ணு தெரியும்னெல்லாம் தேவையில்லாத கொஷின் உங்களுக்கு வரும். அது அவன் கஷ்டம், அவன் பார்த்துப்பான். கன்னியாகுமரி ஆக்சுவலாக செம்ம சேஃபான இடம் தாங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே பீச்சாண்டு உட்காந்து இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அங்கேயே ஹோட்டல்ஸு, லாட்ஜ் எல்லாமே இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, நைட் ஆக செம்ம அழகாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் இருட்டு ஆக அது அந்த 2 விஷயங்கள் மட்டும் ரொம்ப அழகாக தெரியும் அந்த பீச்சுக்கு நடுவில். ஸோ நீங்கள் இதுவரை கன்னியாகுமரி விசிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காட்சி பண்ணிடுங்க. செம்ம ஒர்த்தான பிளேஸு. ஸோ நான் அதை பார்த்துட்டே அப்படியே அந்த கோயிலாண்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு அழகான விஷயத்தை பார்த்தேன். அது என்னன்னு நீங்களே பாருங்கள்.
ஸோ கைஸ், அந்த அழகான ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுக்கு நம்ம உண்மையிலேயே வேர்ட்ஸே இல்லை, பார்க்குறவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை நான் பார்த்துக்கிட்டே அப்படியே டெம்பிள் சைடு நடந்து வரும்போது நிறைய பேர் அதை ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் மட்டும் வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அவனை நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அவன் ஏதோ குதிக்க போகிறதா நினச்சிடா வேணாம், இதெல்லாமே ஒரு போஸ்ன்னு இன்னும் நம்பிட்டு நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி ஒவ்வொருத்தனோட போஸையும் நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம அப்படியே நடந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நைட் ஆகிடுச்சு, மழை ஆல்ரெடி வந்துட்டு இருந்தது லைட்டாக. கைஸ், ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றத்தை பாருங்களேன். இதே இடத்துக்கு தான் நான் ஒரு 10ஆம் கிளாஸு இல்லை அதுக்கும் கீழே 5ஆம் கிளாஸ்லலாம் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக வரும். ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் இல்லை, நம்ம குட்டி பசங்க ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸு, பவர் ரேஞ்சர்ஸ், முக்கியமாக பவர் ரேஞ்சர்ஸ் தான். பவர் ரேஞ்சர்ஸ் பொம்மை இல்லாமல் வீட்டுக்கே போக மாட்டேன்னெல்லாம் அடம் பிடிச்சி அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் எப்போவுமே போவேன். ஆனால் இப்போல்லாம் நம்ம வயசாக பாருங்களேன், இங்கெல்லாம் வரும்போது அப்படி எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தோமா, ஜாலியாக வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமா, அவ்வளோதான். ஸோ அப்படியே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஏதோ தேடிட்டு இருந்தேன், என்னென்னா பிளெயின் கிளாஸோ ஏதோ ஒன்று நான் அங்கே தேடிட்டு இருந்தேன். ஆனால் நான் தேடினது அங்கே கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் மற்றபடி எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போகிற போக்கில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ கைஸ், இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருப்பா, எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போகிற போக்கில் ஹோட்டல் தேவ்னு ஒரு ஹோட்டல் பார்த்தேன். இதுக்குள்ளே ஏன் ஏறினேன்னா வெஜ்ஜி சாப்பிட, அதுவும் முக்கியமாக எந்த வெஜ்ஜி சாப்பிட்டேன்னா காலிஃப்ளவர் வெஜ்ஜி சாப்பிட. கமெண்டில் யாரெல்லாம் சொல்லுங்கள் காலிஃப்ளவர் வெஜ்ஜியோட ஃபேன். நான் எல்லாம் திருவிழாவுக்கு போனாலே அந்த காலிஃப்ளவர் வெஜ்ஜி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் போவேன். அந்த மாதிரி காலிஃப்ளவர் வெஜ்ஜிக்கு பெரிய ஒரு ஃபேன். ஆனால் நிறைய இடங்களில் அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இருக்காது, இங்கேயும் நார்மலாக தான் இருந்தது. எங்கள் அண்ணன் அதை சாப்பிட்டானோட ரியாக்ஷன்லேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆல்மோஸ்ட் அந்த காலிஃப்ளவர் வெஜ்ஜி எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இருட்டாவதுக்குள்ளே நம்ம எங்கேயோ வச்சுருந்த வண்டியை தேடி எடுத்து நம்ம திருப்பி வீட்டுக்கு கிளம்பிடணும். ஏன்னா போகிற வழியில் ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் லைட் எதுவும் இருக்காதுங்க, போகிற வழியில் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். இத்தனைக்கும் மழை டைம்னால பெட்டர் நம்ம சீக்கிரம் கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்னேன்ல, நைட் ஆக இன்னும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ உள்ளே இருந்த கூட்டம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சுது. ஸோ இதுதான் நான் வண்டி நிப்பாட்டின இடம். இது ஃபுல்லாகவே இந்த ட்ராவலர் எல்லாம் நிப்பாட்டுற இடங்க. கூட்டமாக வந்தால் அவங்க வண்டி நிப்பாட்டுற இடம். இங்கே நம்ம பைக்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் இங்கே தான் நிப்பாட்டி ஆகணும், யாருமே எடுத்துகிட்டெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பி வர வழியில் இந்த மாதிரி ஒரு அழகான சாய்பாபா டெம்பிள் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க. நான் இது ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்களேன், இந்த சாய்பாபா கோவில்களோட சைடில் அவ்வளோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம். செம்ம பயமாக இருக்கும், ஏதோ பேய் படங்களை பார்க்குற மாதிரி அவ்வளோ இருட்டாக என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு டெம்பிளுக்குள்ளே போயிட்டேன். செம்ம அழகாக இருக்குங்க. நான் போன டைமில் யாருமே இல்லை, ஆனால் பொதுவாக இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஏன் யாரும் இல்லைன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே தோண்டி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த கோவிலே இல்லைன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. பட்டு செம்ம அழகான கோவில். இந்த வீடியோலேயே இவ்வளோ அழகாக இருக்குன்னா நேரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட் அசியூம் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ இப்போ முடிய போகுது. நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, கன்னியாகுமரி இது வரைக்கும் யாருமே நீங்கள் யாரெல்லாம் போகலையோ கண்டிப்பாக ஒரு விசிட்டாச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி கன்னியாகுமரி போயிட்டு வர அந்த பிளேசஸ்லேயே நிறைய கோவில் இருக்குது. சுச்சீந்திரம் இருக்குது, அதே மாதிரி இந்த சாய்பாபா கோவில் இருக்குது. எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.